உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி கடக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்காகவும் உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கடக ராசி என்பர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னா அது கடக ராசிக்காரர்களாக மட்டும்தான் இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும், ஒரு வாய்ப்புகள் வேண்டி இருக்கும், அவங்க தான் உதவி பண்ணுவாங்க. மற்றபடி இந்த கடக ராசிக்காரர்கள் தான் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேவை இல்லை, இருக்குது, வாய்ப்பு வேணும் வேண்டாம் அப்படின்னு பார்க்காம உதவக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர். இந்த கடகராசி என்பவர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் 8ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2ஆம் இடத்தில் கேது அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தில் கேது. இந்த தனஸ்தானத்தில் கேது வரும்போது பணம் வருமா? தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு 12ல் இருக்கார் உங்கள் ராசிக்கு. இப்போ 2ஆம் இடத்துல கேது வரும்போது பார்த்திங்கன்னா பணம் நிறைய வரும், ஆனால் முயற்சி அதிகமாக இருக்கணும். சார் கடகராசி சார் நாங்கள் ஏற்கனவே அஷ்டம சனியில் நிறைய பாதிக்கப்பட்டோம், கொஞ்ச நெஞ்ச பாதிப்புகளில் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு வேலையை விட்டுட்டேன், சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது, சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க முடியாமல் இருக்குது, தொழிலில் மிகப்பெரிய நஷ்டங்களை அடைந்தவர்கள் கடகராசி என்பவர். நிறைய துரோகம், நிறைய தேவையில்லாத தவறான பழக்க வழக்கங்கள், அதேமாதிரி தகாத உறவுகள், இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளில் வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத கொடுமை நிறைய கடகராசி என்பவர்களுக்கு. நான் பார்த்து உதவி பண்ணி ஒருத்தர் என் கம்பெனியில் வேலை செஞ்சார், இப்போ அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி வெளில அனுப்புகிற மாதிரி நடந்துருச்சு. அதே போல் என்னுடைய மேலதிகாரியுடைய தொல்லை தாங்க முடியல, அதனால் நான் பாதிக்கப்பட்டேன். ஒரே பிரச்சனையாக தான் சார் போயிட்டுருக்கு, ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை. எப்போ இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ அப்போவே ஒரே டார்ச்சர் தான், நிம்மதியாகவே இருக்க முடியலன்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த கேது 2ஆம் இடத்துல பண வரவுகளை கொடுக்கும் முதல்ல. அதே போல் அந்த பண வரவுகள் முயற்சி பண்ணணும் நிறைய. முயற்சி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கடகராசி என்பவர்கள் வேலைக்கு அதிக வாய்ப்புகளை தேடணும். அப்படியே வாய்ப்பு கையிலே வராது, நீங்கள் தான் அதிகமான முயற்சிகளை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு வரும், பண வரவுகள் வரும். அதே போல் இந்த வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு ஈஸியாக மாறலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. அந்த வேலை மாற்றம் ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய சம்பளம் எனக்கு வேணும், நான் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு கடைசியில் வெளில வரும்போது பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ சம்பாதிச்சேன், அதை விட எனக்கு 30% அதிகமாக வேணும், எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் கிடைச்ச வேலையை வாங்கிக்கிட்டு நீங்கள் அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னா கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலம் நெருக்கடியான காலமாக தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது உங்களுடைய திறமை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய நாலேஜ் எல்லாமே தெரியும் போது தான் அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக வர முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை கிடைச்ச வேலையை வாங்கிக்கோங்க. அதேமாதிரி வேலை இல்லாதவர்கள் நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க, நம்ம எந்த ஃபீல்டில் போகணும் போகக்கூடாதுன்னு, அந்த குழப்பம் தீரும். முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கும் அதே தான், நீங்கள் கிடைச்ச வேலையை வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா குடும்பத்தில் கொஞ்சம் சில பிரச்சனைகளே வரும். ஏற்கனவே அப்படி தான் போயிட்டுருக்கு சார், அப்பா அம்மா சண்டை போட்டாச்சு, கூட பிறந்தவங்களாம் சண்டை போட்டாச்சு. அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை, தேவையில்லாத எங்கள் வீட்டுக்கார் தப்பான உறவில் மாட்டிக்கிட்டாரு, என் மனைவி தேவையில்லாத விஷயங்களை மாட்டிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனை போயிட்டுருக்குன்னு இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை சார் அது அந்த வலையில் நான் தப்பு பண்ணல, எதுவும் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எனக்கு பொருளாதார நெருக்கடி தான் அப்படின்னீங்கன்னா அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைகளால் சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா சேஃப். அதே போல் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத பேச்சுக்களை கொடுப்பார். அந்த தேவையில்லாத பேசும்போது என்ன ஆகும், எல்லாருக்குமே கஷ்டம்தான் வரும். ஏன்னா கடகராசிக்காரங்க நொந்து போயிருக்கீங்க, அப்படியே அந்த நொந்து போனதுனால ஏதாவது ஒரு வார்த்தை டக்குன்னு வாயிலேருந்து வந்துடும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் நீ அப்படி சொல்லிட்ட, இப்படி சொல்லிட்ட, இது மாதிரி பேசிட்ட, அந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லி
உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. பேசுகிற விதத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா போதும். அதே போல் இந்த 8ஆம் இடத்தில் ராகு, இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கும். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை தான் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகும். அதே ராகு திசை கேது திசை தான் மனுஷனை போட்டு டோட்டலாக டேமேஜும் பண்ணும். நிறைய கடன் பிரச்சனை இன்றைக்கி இருக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சம்பாதிக்கவே முடியல. அதே மாதிரி நிறைய பேருக்கு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் இருக்குது. மனைவியை பிரிஞ்சிருக்கேன், குழந்தைங்களை பிரிஞ்சிருக்கேன், குழந்தை இல்லை. சில வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு நேரமும் எப்போ வரும்னா அந்த ராகு திசை கேது திசை தான் வரும். யாரெல்லாம் கடகராசியாக இருக்கீங்களோ கேது திசை இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும். அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு 8ல் ராகு இருக்கிறது ஒரு வகையில் அதிர்ஷ்டம். என்னென்னா அந்த 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது வர வேண்டிய பணம் ஏதாவது வர வேண்டியிருக்குன்னா வரும். அதே போல் திடீர் தொழில் வாய்ப்புகள், அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பெரிய லெவலில் ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக நீங்கள் தொழிலை மேல் நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். அதே போல் இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நெகட்டிவ் என்னென்னா காசு வரும், அது கொஞ்சம் கடனாக வரும். அந்த கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கடன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கடனாக இருக்கக்கூடாது. அதே போல் அதிக வட்டிக்குள்ள கடனாக இருக்கக்கூடாது. நீங்கள் பேங்க் லோன் வாங்கிக்கிங்க, தப்பு ஒன்றும் இல்லை, பிரச்சனை வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எனக்கு இப்போ தான் பணம் ஒருத்தர் தரேனே சொல்லியிருக்கார் சார், இத்தனை நாள் அந்த இது கூட இல்லை, ஆனால் அதிக வட்டி கேட்குறாரு, நான் அதை வட்டிக்கு வாங்கினா தான் என் பிஸ்னஸை பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அதுதான் ஒரு இருக்கிறதுலே பைத்தியக்காரத்தனமான விஷயம். அதை மட்டும் பண்ணாமல் பார்த்துக்க. நான் என்ன தான் பண்ணுறது சார் அப்புறம்? ஏன்னா நிறைய பாதிக்கப்படும் போது என்னன்னா அந்த ஒரு பணம் வந்தால் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்னா தொல்லைகள் அதிகமாக தான் ஆகும். கேர்ஃபுல்லாக இருங்க. அதே போல் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வரும். அது ஒரு சிறப்பான விஷயம். நீங்கள் எதிலையாவது பணம் வர வேண்டியிருக்கு வரும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அதில் ஏதாவது லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இடம் விற்கலை, வீடு விற்கலை, அது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பண வரவு இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இடம் விற்காமல் இருக்கும், வீடு விற்காமல் இருக்கும். திடீர்னு யாராவது இல்லைங்க ரைட்டுங்க ஓகேங்க நான் இந்த ரேட் எடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த 8ஆம் இடத்துல ராகு கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, லோன் அதிகமாகிடுச்சு, ஒரு சொத்தை விற்றலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரீங்க வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த லாபம் அதிகமாக வேலை செய்யும். அப்படி செஞ்சிட்டிங்கன்னா சேஃபு. கடன் மட்டும் வாங்காமல் பார்த்துங்க, அதிக வட்டி கடன் வாங்காமல் பார்த்துங்க. அதே போல் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுன்னா வெளிநாடு பயணம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறது, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, அதேமாதிரி வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறது, அது மாதிரி யோகத்தை கொடுக்கும். அதை கொடுக்கும்போதே பின்னாடியே என்னென்னா அந்த வெளிநாடு போகும்போது அதிகமாக கடன் வாங்கிட்டு வெளிநாடு போகாதீங்க. பணம் ஒருத்தர் கொடுத்தா தான் வேலை தருவேன்னு சொல்கிறாருன்னா அந்த மாதிரி வேலைகளை தேடாதீங்க. உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதி போகிறீங்க, இல்லை ஒரு யார் மூலயமா ரெஃபரன்ஸில் போகிறீங்க, உங்கள் கம்பெனிலேருந்தே அனுப்புகிறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வெளிநாடு போய் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதெல்லாம் பண்ணுங்கள். பணம் செலவு பண்ணி அதுவும் கடன் வாங்கி போகிற வேலையை வச்சுக்காதீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களும் சில பேர்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லைலாம் இல்லை, கடகராசிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் கணவன் மனைவி பிரச்சனை, அங்கே ஒரு வேலை போயிருக்கும், இல்லை அங்கே ஒரு குழந்தைங்களால் பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கடி இல்லாமல் அந்த அஷ்டம சனியில் போகலை. நிறைய பேருக்கு உடல் ரீதியான பாதிப்பு, அந்த உடல் ரீதியான பாதிப்பு தான் நிறைய பிரச்சனையை கொடுத்துருக்கு. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா வேலை கிடச்சிடும், கவலைப்படாதீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் நீங்கள் ஒரு இடம் மாறி வேலை தேடுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும், நல்ல பொசிஷனே கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகள் உள்ளவர் ரொம்ப ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்கணும். இல்லைனா அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடகராசி என்பவர்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம், அதேமாதிரி சுகர் பிரச்சனைனால பார்த்திங்கன்னா விரல் எடுக்கக்கூடிய ஒரு நிலை, ஆப்ரேஷனு. அதேமாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலில் பாதத்தில் சில தொந்தரவுகள், இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருக்கீங்க, இல்லாமலாம் இல்லை. வயிறு ப்ராப்ளம், சில பேருக்கு ஆக்சிடெண்ட்லாம் கூட ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களாம் கொஞ்சம் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த 8ஆம் இடத்துல இருக்க ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாம திடீர் ஒரு பிரச்சனையும் கொடுக்கும், உடல் ரீதியான பிரச்சனை. நல்லா இருந்துருப்பேன், திடீர்னு ஏதாவது ஒரு ப்ராப்ளம். அதனால் ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க, ரெகுலராக டாக்டரை பாருங்கள். உடல் பாதிப்பு இருக்கிறவங்க, நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, உடல் பாதிப்பு இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக மெடிக்கல் இதில் பார்த்துக்குங்க, கவனமாக இருக்கிறது சிறப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. பொருளாதாரம் பிரச்சனை வராது, பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வந்துடும். முயற்சிகள் அதிகமாக இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழிலில் எல்லா பணமும் வரும். கடன் மட்டும் வாங்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உறவுகளுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா
இந்த ராகு கேது பயிற்சி நல்ல பயிற்சியாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலன்களாக மாறலாம். அதே போல் இந்த ராகு கேது தசை, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காகு கேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டுனா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.